கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக விதை பிளான்ட் ஆஃப் சீட்ஸ் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நல்ல விதை, ஆண்டவர் எப்படி நல்ல விதை ஆகிய எங்களை தெரிவு செய்கிறார் என்று பார்த்தோம். இந்த நாள் பார்க்கிறோம், நல்ல விதை விதைக்கப்பட்ட இடத்திலே களை விதைகளும் விதைக்கப்படுகிறது என்பதை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: மனுஷர் நித்திரையாயிருக்கையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அங்கே பார்க்கிறோம், அங்கே அவன் நித்திரை மயக்கத்தில் இருக்கும் பொழுது அல்லது நித்திரை பண்ணும் பொழுது அங்கே சத்துரு வந்து என்ன செய்யறான்? கோதுமைக்கு நல்ல விதை விதைக்கப்பட்ட இடத்திலே களை விதைகளை விதைத்து விட்டு போகிறது குறித்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு பயிரை செய்தாலும் அதுக்குரிய கலப்படம் இருக்கிறது. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த இடத்துல கலப்படம் உருவாக்கப்படுகிறது. அது எதுவா இருந்தாலும் அங்கே கலப்படம், ஒரு டூப்ளிகேட், ஒரு தவறான ஒரு காரியம் அங்கே புகுத்தப்படுகிறது குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல விதையாக இருக்கிறோம், நல்ல நேரத்தில் விதைக்கப்படுகிறோம். ஆனால் எங்களுக்குள்ளே சில கெட்ட விதைகள் விதைக்கப்படுகிறது, களைகள் விதைக்கப்படுகிறது. எங்களுடைய அறுவடை 100% அறுவடை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு, 100% பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு சில காரியங்களை சத்துருவானவன் எங்களுக்குள்ளே விதைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னா, வேதம் சொல்லுகிறது, யோவான் 10வது அதிகாரத்திலே 10வது வசனம் அங்கே அழகா சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப அவனுடைய வேலை என்ன? அவன் திருடுகிறவன், அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் திருடாமல், கொல்லாமல், அழிக்காமல், அவர் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நமக்குள்ளே களைகள் விதைக்கப்படுகிறதா? நமக்குள்ளே கலப்படங்கள் உருவாக்கப்படுகிறதா என்பதை குறித்து நாம் தியானிக்கணும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தின்படி சொல்லுகிறது, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடுவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வரி கொள்ளுகிறவர்களும் ராத்திரியிலே வரி கொள்ளுவார்கள். அப்ப பகலுக்குரிய நாம் என்ன சொன்னோம்? தெளிந்தவர்களாய் விழித்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டங்கட எதிராளியாகிய அந்த சத்துரு எங்களுக்குள்ளே களைகளை விதைத்து விடுவான். அவன் யாரை விழுங்கலாம், யாரை வீழ்த்தலாம், யாரை தேவ சித்தத்தை விட்டு இல்லாமல் பண்ணலாம் என்றதில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறான். 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சந்தர்ப்பம் தேடி சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே அவன் சுற்றி திரிகிற அவனுக்கு சந்தர்ப்பத்துக்கு நம்ம இடம் கொடுக்காமல் தெளிந்தவர்களாக இருந்து விழித்து கொண்டு பகலுக்குரிய நாம் மற்றவர்கள் தூங்குறது போல தூங்காமல் விழித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். நம்ம விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாகிய நாங்கள் நல்ல பலனை கொடுத்து 100, 1, 10, 100, 1000 பலன் கொடுக்கிற மிக விலையேறப்பட்ட நல்ல விதைகளாய் பலன் கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you all.